ஸ்ரீ குருப்பியோ நமஹா. முருகா சரணம். அடியவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் சும்மா மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு திவ்யமான சரித்திரம். சூரபத்மன்கிற பெரிய அரக்கனை அழிக்க நம்ம முருகப்பெருமான் தன்னோட படைகளோடு புறப்பட்ட அந்த மாபெரும் பயணம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சுவாமி ஒவ்வொரு ஊராக தாண்டி எப்படி திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார்னு கேட்குறச்சவே நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கார்மேகம் மாதிரி திரண்டு வந்த படைகளோட நம்ம முருகப்பெருமான் சூரபத்மனோட கோட்டையை நோக்கி போயின்னு இருக்கார். அப்போது வழியில் வானரங்கள் எல்லாம் நன்னா தூங்கின்னு இருந்தா ஒரு அழகான இடத்தை அடையிறார். அந்த இடத்துக்கு செய்ஞலூர் என்று ஒரு பேர் வைக்கிறார். இவ்வளவுதான். அரக்கர்களால் கஷ்டப்பட்டிருந்த தேவேந்திரனுக்கு இப்போது தான் மனசில் நிம்மதி. அப்பாடா, நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இந்திரன் சும்மா இருக்காமல் ஒரு காரியம் பண்ணினான். தன் பத்னியான இந்திராணியோட நகைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சீர்காழியில் இருக்கிற வனத்தை காக்கும் தெய்வத்திட்ட கொடுத்து இதை முருகப்பெருமான் கிட்ட கொடுங்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த தெய்வமும் அதை சுவாமி கிட்ட கொண்டு போய் வச்சு, ஈஸ்வரா, இந்திரன் உங்களுக்காக கொடுத்துட்டு போனான்னு சொல்கிறார். அந்த நகைகளை பார்த்த உடனே நம்ம முருகனுக்கு கோபம் பொத்துண்டு வருது. நெருப்பு மாதிரி இருக்கிற இந்த நகைகள் எனக்கு எதுக்கு, யாருக்கு வேணும் இது என்று சற்றே கோபமாக பெருமூச்சு விடுறார். அப்போ அந்த தெய்வம் என்ன சொல்கிறா தெரியுமா? சுவாமி, கோபப்படாதே. காமம் தீமை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது இந்த நகைகள். முக்கியமாக சூரபத்மனோட கொடிய படைகளை அழிக்க இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொன்னது. சரின்னு அந்த ஆபரணங்களை ஏற்றுக்கிறார் நம்ம குமரவேல். அடுத்து ஒரு மெயின் பிக்சர் நடக்கிறது, கேளுங்கோ. நம்மை ஈசனும் உமையம்பாளும் சேர்ந்து வல்ல பாசுபதம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அஸ்திரத்தை முருகப்பெருமானுக்கு கொடுக்குறார். சுவாமி அந்த அஸ்திரத்தை வாங்கின உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா? பிரம்மாவோ விஷ்ணுவோ கூட இதை வச்சுண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த இந்த பாசுபதாஸ்திரத்தை யார் எதிர்க்க முடியும்? சூரனோட மொத்த படைகளையும் இது ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணிடும்னு சொல்லிட்டு அதை நன்னா ஏற்றுக்கிறார். சுவாமி அப்படியே காவேரி ஆத்து வழியாக திருவிடைமருதூர், திருவாரூர்னு பல சிவஸ்தலங்களை தரிசனம் பண்ணிகிட்டே வரார். அப்போது வழியில் ஒரு பெரிய பாலைவனம், கள்ளிச்செடி முள்ளிச்செடி எல்லாம் கருகி போய் நெருப்பு மாதிரி கொதிக்கிற ஒரு காடு. அங்கே போனால் உயிரே போயிடும், அவ்வளோ உஷ்ணம். ஆனால் இங்கே தான் நம்ம சுவாமியோட கருணை என்னன்னு நமக்கு தெரியறது. வேர்ப்படையை ஏத்திண்டு நம்ம முருகப்பெருமான் அந்த பாலைவனத்திலே காலடி எடுத்து வச்ச மறுகணமே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நெருப்பு காடு அப்படியே குழு குழுன்னு பூக்களும் மரங்களும் நிறைந்த குறிஞ்சி நிலமாக மாறிடுத்து. பேஷ் சுவாமியோட பாதம் பட்டா எப்பேற்பட்ட கஷ்டம் பஞ்சாப் பறந்துடுங்கிறது இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? அந்த பாலவனத்தை கடந்து செங்கோட்டையில் இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு நேராக நம்ம சுவாமி வந்து சேர்ந்த இடம்தான் திருச்செந்தூர். முத்துக்களையும் வைரங்களையும் மற்றும் பல அரிய பொருட்களையும் கடலலைகள் அடித்து கொண்டு வந்து சேர்க்கிற அந்த அழகான செந்திமா நகரை திருச்செந்தூரை சுவாமி வந்தடைந்தார். அங்கு இருந்து தான் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிப்பார். முருகப்பெருமானோட இந்த பயணம் பற்றி கேட்குறச்சே மனசுக்கு அவ்வளோ நன்னா இருக்குதில்ல. பாலைவனத்தையே சோலையாக்கின அந்த கந்தவேல் நம்ம வாழ்க்கையிலே இருக்கிற கஷ்டங்களையும் மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நன்னா ஒரு லைக் பண்ணுங்கோ, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. நம்ம சேனல், அதாவது ராதாகிருஷ்ணா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்கோ. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.